ஓநாய் மற்றும் 7 சிறிய ஆட்டுக்குட்டிகள். ஒரு காலத்தில் ஒரு அழகான சிறிய குடிசையில் ஒரு வயதான தாயாடு வசித்து வந்தது. அவளுக்கு 7 அபிமான சிறிய குழந்தைகள். ஒரு பெரிய மோசமான தந்திரமான ஓநாய் அவர்களுடைய குடிசைக்கு அடுத்தபடியாக வசித்து வந்தது. அவர்கள் தங்களது உணவுகளை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணினார்கள். ஒரு நாள் தாயாடு குழந்தைகளுக்கு சென்ற உணவை பெற வேண்டியிருந்தது. எனவே அவர்களிடம் சொன்னாள், என் அன்பான பிள்ளைகளே, கவனமாக கேளுங்கள். உங்கள் அனைவருக்கும் சுவையான உணவு பெறுவதற்காக நான் காடுகளுக்கு செல்கிறேன். நான் விலகி இருக்கும்போது கதவை திறக்க வேண்டாம். ஏனால் பெரிய கெட்ட ஓநாய் நம் குடிசைக்குள் வந்தால் அவர் உங்கள் அனைவரையும் சாப்பிடுவார். பழைய துரோகி எப்போதுமே மாறுவேடம் கொண்டிருப்பார். ஆனால் அவனை அடையாளம் காண்பதில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏனென்றால் அவனுக்கு கடினமான குரல், கருப்பு பாதம் மற்றும் கூர்மையான நகங்கள் இருக்கும். அன்புள்ள அம்மா, பெரிய கெட்ட ஓநாய் உள்ளே வராமல் நாங்கள் மிகவும் கவனமாக இருப்போம். எங்களை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆமாம், நாங்கள் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்போம். எனவே தாயாடு தனது வழியில் சென்றது. அதிக தூரம் கூட செல்லவில்லை. கதவிடம் பெரிய சத்தம். அன்புள்ள சிறு குழந்தைகளே, தயவு செய்து கதவை தீருங்கள். நான் தான் உங்களுக்கு பாட்டு பாடுகிற தாய். குழந்தை ஆடுகளில் ஒன்று ஜன்னலில் இருந்த சிவப்பு மிளகாய் தோலை கதவுக்கு மேலே எரிந்தது. அது பெரிய கெட்ட ஓநாய் கண்களில் விழ அதன் எரிச்சலால் அது துடித்தது. அது கண்களை கூட திறக்க முடியவில்லை. அது உதவிக்காக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருந்தது. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் குரல் மென்மையாகவும் இனிமையாகவும் இருக்கும். உங்கள் குரல் கரடுமுரடாக முரட்டுத்தனமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய மோசமான ஓநாய். அந்த பெரிய கெட்ட ஓநாய் அந்த கருத்தை கேட்டு ஏமாற்றம் அடைந்தது. அது ஒரு தேன்கூடு கண்டுபிடிக்க ஓடியது. தேன் தன் குரலை மென்மையாக இனிமையாக மாற்றும் என்று தெரிந்ததால் அது தேன் சாப்பிட விரும்பியது. விரைவில் அது ஒரு மரத்தில் தேன்கூடு தொங்குவதை கண்டது. தனக்கு தேன்கூடு பெற அது அதை நோக்கி ஒரு கல்லை எறிந்தது. தேனீக்கள் பறந்து வந்து ஓநாயை தாக்கின. தன்னை காப்பாற்றிக் கொள்ள அது அருகில் உள்ள குளத்தில் குதித்தது. சிறிது நேரம் கழித்து தேனீக்கள் இல்லாமல் போனதும் தேனை எல்லாம் சாப்பிட்டு விட்டு ஆட்டின் குடிசை நோக்கி திரும்பி ஓடி மீண்டும் கதவை தட்டியது. அன்புள்ள சிறு குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் கதவை திறங்கள். நான் உங்கள் இனிமையான தாய். உறுதியாக இருங்கள். நீங்கள் எங்கள் தாயாக இருந்தால் உங்கள் பாதத்தை கதவு விரிசலில் வையுங்கள். அதை நாங்கள் காண முடியும். சிறிய ஆடுகள் அறிவுறுத்தியபடி ஓநாய் செய்தது. கீழே உள்ள விரிசலில் இருந்து கால் நழுவியது. குழந்தைகள் கால் திரும்பி வருவதை கண்டார்கள். அவர்களில் ஒருவர் அதை ஒரு பெரிய சுத்தியலால் கடுமையாக தாக்கியது. பெரிய கெட்ட ஓநாய் வலியால் சத்தமாக அழுதது. இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா இல்லை. நாங்கள் கதவை திறக்க மாட்டோம். எங்கள் தாயின் கால்கள் வெண்மையானவை, உங்களுடையது கருப்பு. மோசமான பெரிய ஓநாய் நீ, போய்விடு. இந்த நேரத்தில் பெரிய கெட்ட ஓநாய் உண்மையில் விரக்தி அடைந்தது. இப்போது அது மீண்டும் திரு மில்லரை சந்திக்க கிராமத்தை நோக்கி ஓடியது. அது கிராமத்திற்குள் நுழைந்த போது அக்கிராம மக்கள் அதை நோக்கி கற்களை வீசினர். ஆனால் அது மிக காயமடைந்த பிறகும் திரு மில்லரை சந்திக்க மீண்டும் மீண்டும் முயன்றது. கேளுங்கள் மிஸ்டர் மில்லர், என் காலில் சிறிது மாவு வைக்கவும். ஒரு சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் பூட்ஸை மென்று சாப்பிடுவேன் என்று பார்ப்பீர்கள். திரு மில்லர் ஓநாய் மீது மிகவும் பயந்ததால் அது சொன்னபடியே செய்தார். பின்னர் அந்த பெரிய கெட்ட ஓநாய் ஆட்டின் குடிசைக்கு சென்றது. மீண்டும் கதவை தட்ட. அன்புள்ள சிறு குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் கதவை திறக்க வேண்டும். நான் உங்கள் அம்மா. இப்பொழுது குறும்பு செய்ய வேண்டாம். உங்கள் பாதத்தை எங்களுக்கு காட்டுங்கள். இந்த முறை ஓநாய் தனது வெள்ளை கால்களை கதவு விரிசலில் வைக்க பயந்தது. நடுங்கும் கால் கதவு வழியாக வந்தது. இம்முறை குழந்தைகள் கூர்மையான நகங்களை கவனிக்கிறார்கள். எனவே அவர்களின் ஒருவருக்கு எலிப்பொறி கிடைக்கிறது. விரைவில் ஓநாய் தனது காலில் சிக்கிய எலிப்பொறி மூலம் வலியால் அழுதது. இல்லை, நீங்கள் எங்கள் அம்மா இல்லை.
பெரிய கெட்ட ஓநாய் போல சுட்டிக்காட்டப்பட்ட நகங்கள் உங்களிடம் உள்ளன. இங்கே இருந்து விலகி செல்லுங்கள். இந்த நேரத்தில் ஓநாய் மிகவும் கோபமடைந்தது. மேலும் குழந்தைகள் அதை விட புத்திசாலி என்ற உண்மை தாங்க முடியவில்லை. இப்போது எப்படியாவது தனது உணவுக்காக அவற்றை வைத்திருக்க விரும்பியது. எனவே அது மீண்டும் தனது சொந்த குடிசைக்கு சென்று நகங்களை அழகாக்கும் பையை எடுத்து நகங்களை வெட்டியது. பின்னர் அவை நேராகவோ அல்லது கூர்மையாகவோ இருக்கக்கூடாது என்பதற்காக அவற்றை முறையாக சரி செய்தது. அது மீண்டும் ஆடுகளின் குடிசைக்கு சென்று கதவை தட்டி சொன்னது, நீங்கள் குறும்புக்கார குழந்தைகள், இப்பொழுது கதவை திறங்கள். தயாராக இருங்கள். இந்த நேரத்தில் நான் உங்களை உறுதியாக கூறுவேன். உங்கள் கால்களை எங்களுக்கு காட்டுங்கள். கீழே உள்ள விரிசலில் இருந்து தனது கால்களை சறுக்கிறது. அடுத்து என்ன வரப்போகிறது என்று தெரியாமல் அது மிகவும் பயந்தது. கால் வெண்மையாக இருந்தது, அதில் கூர்மையான நகங்கள் இல்லை. இந்த குரலும் அவர்களின் தாயைப் போலவே இனிமையாக இருந்தது. எனவே குழந்தைகள் இந்த நேரத்தில் இது உண்மையான தங்கள் தாய் என்று நினைத்தார்கள். அவர்கள் கதவை திறக்கிறார்கள். அம்மாவை வரவேற்கிறோம். நீங்கள் கடைசியாக வீட்டில் இருக்கிறீர்கள். பெரிய கெட்ட ஓநாய் வீட்டுக்குள் நுழைந்தது மற்றும் அனைத்து சிறு குழந்தைகளும் தங்களை மறைக்க ஓடினார்கள். முதல் குழந்தை மேசையின் கீழ் மறைகிறது. 2வது படுக்கைக்கு அடியில் மறைகிறது. 3வதோ ஒரு அடுப்புள்ளே. 4வது குழந்தை பானையின் கீழ் மறைகிறது. 5வது குழந்தையோ அலமாரியில் ஏறுகிறது. 6வது ஒரு கழுவும் தொட்டியின் கீழ் ஓடியது. கடைசியாக ஒரு உயரமான கடிகாரத்தில் 7வது குழந்தை மறைகிறது. ஓநாய் அவர்கள் ஒவ்வொருவரையும் வேட்டையாடி கடிகாரத்தில் மறைந்திருந்தவனை தவிர மற்ற அனைவரையும் சாப்பிட்டது. பின்னர் ஓநாய் வெளியே சென்று பச்சை புல் மீது படுத்து கொண்டது. சோர்வாகவும் முழுதாகவும் சாப்பிட்டாது தூக்கத்தில் இருந்தது. விரைவில் அது வேகமாக தூங்கியது. தாயாடு காடிலிருந்து வீட்டிற்கு வந்தபோது கதவு திறந்திருந்தது. வீட்டில் யாரும் இல்லை. ஐயோ, கதவு திறந்திருக்கிறது. இங்கே என்ன நடந்தது? மேசைகள் மற்றும் நாற்காலிகள் அவற்றை இடத்தில் இல்லை. கழுவும் தொட்டி உடைந்திருந்தது. படுக்கையெல்லாம் நினைந்திருந்தது. என் அன்பான குழந்தைகள் எங்கே? அன்புள்ள அம்மா, நான் இங்கே இருக்கிறேன், உயரமான கடிகாரத்தில். தாயாடு சிறிய ஆட்டை வெளியேற உதவியது. ஓநாய் தனது அன்பான குழந்தைகளை எப்படி சாப்பிட்டது என்பதை விரைவில் கண்டுபிடித்தாள். பின்னர் அவள் குடிசையிலிருந்து வெளியே சென்றால் அங்கே புல் மீது ஓநாய் தூங்கிக் கொண்டிருந்தது. அந்த தாயாடு பெரிய கெட்ட ஓநாய் பார்த்தபோது அவன் வயிற்றில் ஏதோ அசைவதை கண்டாள். என் ஏழை குழந்தைகள் இன்னும் உயிரிழந்து இருக்கிறார்கள். நான் அவர்களை திரும்ப பெற வேண்டும். எனவே அவள் இளையவனை ஒரு ஜோடி கத்திரிக்கோல் மற்றும் ஒரு ஊசி சில நூலுக்காக வீட்டிற்கு அனுப்பினாள். அவள் விரைவாக பிளவப்பட்ட கத்திரிக்கோளால் அவன் வயிற்றை திறந்தாள். குழந்தைகளில் ஒருவன் தன் தலையை வெளியே நீட்டினான். எல்லா குழந்தைகளையும் ஓநாய் வயிற்றில் இருந்து ஒவ்வொருவராக வெளியே எடுத்தாள். நீங்கள் ஓடைக்கு சென்று சில பெரிய கற்களை கொண்டு வாருங்கள். ஆமம்மா, விரைந்து செல்வோம். 7 சிறு குழந்தைகளும் விரைவாக ஓடைக்கு சென்றன. பின்னர் 7 பெரிய கற்களுடன் திரும்பி வந்தனர். இந்த கற்களை அவள் பொல்லாத பழைய ஓநாய் உள்ளே வைத்தாள். நான் ஓநாயின் வயிற்றை மெதுவாகவும் அமைதியாகவும் தைக்கிறேன். அதனால் அவன் எழுந்திருக்க மாட்டான். விரைவில் அவள் ஓநாயின் வயிற்றை தைத்தாள். சிறிது நேரம் கழித்து பெரிய கெட்ட ஓநாய் எழுந்தபோது உள்ளே இருந்த பெரிய கற்கள் அவன் வயிற்றை கனமாக உணர செய்தது. கீழே என்ன இருக்கிறது? எனக்கு தலை சுற்றுவது போல் தோன்றுகிறது. அது அந்த சிறிய எலும்புகளாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவை கற்களைப் போல கனமாயிருக்கிறது. ஐயோ! எனவே அவன் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க ஓடைக்கு நடந்து சென்றான். ஆனால் அவன் குடித்து முடித்த உடனேயே அந்த கற்கள் மிகவும் கனமாயின. எனவே அவன் ஆழமான நீரில் விழுந்து உள்ளே மூழ்கினான். முற்றும். If you enjoyed this story, please like and subscribe our channel and press the bell icon to get future updates. And don't forget to comment.